இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன் எ டவுன் ஆஃப் 8,000 people, 1,300 are over 50 years and 3,000 are females. It is known that 30% of the females are over 50 years. ஓகேங்களா, அதாவது 8,000 பீப்புளில் 1,300 வந்து 50 வயசுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் 3,000 வந்து ஃபீமேலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபீமேல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 30%, அதாவது 3,000ல் 30%னா 900 பீப்புள் வந்து ஃபீமேலு. அந்த ஃபீமேலில் 900 பீப்புள் வந்து 50 இயர்ஸை விட அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ சூசன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் த டவுன் இஸ் எய்தர் எ ஃபீமேல் ஆர் ஓவர் 50 இயர்ஸ். அதாவது ஃபீமேலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 50 வயசுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ யூனியன் பி அப்படின்ற ஃபார்முலா தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. 6 யூனியன் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சம்மு. ஸோ நம்பர் ஆஃப் எஸ் அவன் கொடுத்துருக்கான். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்றது 8,000 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, நான் வந்து அதாவது 50 இயர்ஸை தாண்டி இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஃபீமேல் அப்படின்றதும் சொல்லியிருக்கான். ஸோ அப்போ 2 ஈவெண்ட் எடுக்கலாம். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஏ அப்படின்றது என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஃபீமேல். ஓகேங்களா, ஃபீமேல் அப்படின்றத எடுக்கிறேன். ஸோ அப்போ ஃபீமேல் அப்படின்றதுல அவங்க மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3,000 ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,000. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்னது, நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ 3,000 டிவைடட் பை 8,000. ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்ம கட் பண்ண முடியுமேன்னு சொல்லிட்டு கட் பண்ண வேண்டாம். பொறுமையாக லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டெப்பில் நம்ம சிம்பிளை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றதுக்கான ஆன்சர் 3,000 டிவைடட் பை 8,000. அடுத்தது பின்ற ஒரு ஈவெண்ட் எடுக்கிறேன். ஸோ அது என்னது, ஓவர் 50 இயர்ஸ். ஓகேங்களா, 50 வயசுக்கு மேலே. ஸோ 50 வயசுக்கு மேலே அப்படின்றதுல அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,300 ஆர் ஓவர் 50 இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ 1,300 பேர் 50 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து 1,300. ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்றப்ப நம்பர் ஆஃப் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ் ஃபார்முலா எழுதிட்டேன். நம்பர் ஆஃப் பின்றது 1,300, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 8,000. ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஓகேங்களா. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து இந்த 50 இயர்ஸ் 1,300 ஆர் ஓவர் 50 இயர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபீமேலில் 3,000 ஃபீமேலில் 30% ஃபீமேல் வந்து ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். அதாவது ஃபீமேலும் ஓவர் 50 இயர்ஸும் ரெண்டுமே சேர்த்து 30 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டான். பட் 30% ஆஃப் ஃபீமேல் அப்படின்றது எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. 30% ஆஃப் ஃபீமேல், சரி, FEMEAR. தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல், அதாவது 30%னா 30/100. ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க மொத்தம், நம்பர் ஆஃப் பி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 3,000 எழுதியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ 3,000 இந்த 2 கட் பண்ணிங்கன்னா 30 × 30 900. ஓகேங்களா. ஸோ 30% ஆஃப் பீப்புள் அப்படின்றது ஃபீமேல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 900. ஸோ இது வந்து என்னது, 50 இயர்ஸ் அபோவ், ஓவர் 50 இயர்ஸ். ஓகேங்களா. அவன் சொன்ன வார்த்தை ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னாலும் ஃபீமேல் ரெண்டுமே சேர்த்து 900. ஓகேங்களா. ஸோ ஏன்றது என்னது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், ஃபீமேலு. பின்றது ஓவர் 50 இயர்ஸ். அப்போ இது வந்து ஃபீமேலு ஓவர் 50 இயர்ஸ். அப்போ இது என்ன எழுதலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தானே, கரெக்டாக. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபஸ்ட்டு எவ்வளவு, 900. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றப்போ ஃபார்முலா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேங்களா.
சொல்கிறது புரியுதானே? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது தான் இது. ஓகேங்களா? அதாவது ஃபீமேலாகவும் இருக்குது, ஓவர் 50 இயர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 3900. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ எவ்வளோ வரும்? 900 டிவைடட் பை 8000. ஸோ இப்போ எனக்கு வந்து அவன் என்ன கேட்டிருக்கான் கொஸ்டினில், எய்தர் எ ஃபீமேல் ஆர் ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்றாங்க. ஆர் அப்படின்னாலே யூனியன் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்றது 3000 பை 8000. ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றது 1300 பை 8000 மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது 900 பை 8000. ஸோ டினாமினேட்டர் எல்லாமே 8000 அப்படின்றதுனால மொத்தமாக 8000 போட்டுட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ்ன்றதுனால இதையும் ஆட் பண்ணால் 4300 மைனஸ் 900. ஸோ இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 3400 டிவைடட் பை 8000 டபுள் கட் பண்ணிவிட்டு, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 34 டிவைடட் பை 80 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னும் 2 டேபிளில் கட் பண்ணேன் அப்படின்னா 17 டிவைடட் பை 40. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி, அதாவது இது 17 2s are 34, 40 2s are 80. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். 17 டிவைடட் பை 40 அப்படின்றது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பார்ப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் அப்படின்ற நம்பரையும் கண்டிப்பாக ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்படுவாங்க, கூடவே நானும் பயன்படுவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சம் போனோட பார்த்துக்கோங்க. கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசம். அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபீமேலில் 30% தான் ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து 1300 ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் 3000 தான் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபீமேலில் 30% அப்படின்றப்ப ஃபீமேலை தான் நம்ம இங்கே போடணும். ஓகேங்களா? ஸோ 30% ஆஃப் ஃபீமேல் அப்படின்றப்ப 3000ல் 30%. ஓகேங்களா? மறந்தோ இல்லாட்டி டவுட் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சு, ஏன் 1300ல் 30% வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது ஃபீமேலில் 30% தான் கொடுத்துருக்காங்க. ஓவர் 50 இயர்ஸ் அப்படின்றது 1300. ஸோ ரெண்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை ரீட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.